Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு ராகி இட்லி ப்ளஸ் ஒரு ஸ்பாஞ்சி தோசை. இது வரைக்கும் போட்டதுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக தான் எல்லாமே போட்டுட்டு வரேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ராகி இட்லி செய்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் ராகி, க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண ராகி, கல் மண் தூசி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் ராகி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒன்றா 4 ஹவர் ஊற வச்சு 8 ஹவர் அரைச்சி வைக்கணும். இந்த அளவு வெந்தயம் போட்டுட்டா போதும். அப்போ நமக்கு இன்னும் சாஃப்டாகவே கிடைக்கும். இப்போ அப்படியே நம்ம 8 ஹவர் புளிக்க வச்ச மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம இட்லியாக ஊற்றிக்கிறோம். ராகி எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 8 ஹவர் நல்லாவே புளிச்சிருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி பானையில் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஊற்றி வைக்கிறோம். ஆவி வந்ததுக்கப்புறம் ஊற்றி வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சாஃப்டான ஹெல்தியான இட்லி ரெடி ஆயிரும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்ல கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருக்குது. இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியை தெளித்து விடணும், லேசாக ஊற்றிடக்கூடாது, சொதன்னு வந்துடும். நம்ம உடனே செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த லெவலுக்கே நம்ம செஞ்சிட்டோம்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வைக்கிறப்பவே இப்படி ஆடுற மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இட்லி. தனித்தனியாக மாவு, இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியாக அப்படி அரைக்க வேண்டியதில்லை. இந்த ஒரே மாவுலேயே நம்ம இட்லி செஞ்சுக்கலாம், தோசையும் செஞ்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இதுக்கு சூட்டபுளாக ஒரு கடலை சட்னி பார்க்கலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறோம். நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு தேங்காய் நல்லா பல்லாக கீன்னது போட்டிருக்கோம். நம்ம பாயசம் அதுக்கெல்லாம் நம்ம வதக்கி கொட்டுவோம் பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆட்டம் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இந்த சட்னி நல்லா வாசமாக அந்த தேங்காய் அந்த அளவுக்கு வதங்கினாதான் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நமக்கு. நல்ல செவன்னு வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சட்னி வாசமாக இருக்கும் நமக்கு. ஒரு கொட்டை புளியும் போட்டுக்கிறோம். உள்ளரெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள். ஃபுல்லில் வச்சு வதக்கக்கூடாது, சிம்மிலையே தான் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். தோல் எடுத்துட்டும் போடலாம், தோல் எடுக்காமல் போட்டாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டு. இதை நல்லா அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டு மைய அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே நம்ம இந்த இட்லிக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும். அப்படியே தாளித்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய ராகி இட்லிக்கு சூட்டபுளான ஒரு சட்னி. இதே மாவுலையே இப்போ நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கிறோம் பாருங்கள். நல்லா மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், ரோஸ்ட்டாகவும் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் இந்த தோசை. இந்த சட்னிக்கு சூட்டபுளாக இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கிறோம். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். நம்மளுடைய ராகி தோசை ரெடி ஆகிட்டு நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் தோசை. இதை நீங்கள் ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கிறேன், ஆப்பம் மாதிரியே.
அவ்வளோதாங்க, மூடி வச்சா எடுத்தால் நம்மளுடைய ஸ்பாஞ்சி தோசை ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான ரெசிப்பியில் பார்க்கலாம்.